ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 டாபிக் பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசியில் புளியங்குடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் இன்றைக்கி ஒரு பெருந்துயரம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நேற்று ஏற்பட்டது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் சாலை மறியல் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான், ஸ்கூல் போகிற குழந்தை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அந்த நியூஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்களுடைய டவுட்டாக இருக்குது. அது என்ன கிளாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக நம்ம பேச போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாமரை செல்வி அவர்கள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அதாவது பிக் பாஸ் தாமரை சொல்லியிருக்காங்களா, அவங்க சீரியல் நடிகை ஸ்வேதா, அப்புறம் அவருடைய கணவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து இன்றைக்கி பயங்கரமான ட்ரெண்டிங்கு. இதை பற்றியும் வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸில் வட்டிக்கு விட்டுட்டு ஒரு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தரில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 3 டாப்பிக்கு. ஸோ வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறதுக்கு ஒரு ஹைப் பட்டன் இருக்குது பக்கத்தில், அதையும் தட்டி விட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசியில் புளியங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல தனியார் பள்ளி, கண்ணன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகேஜி குழந்தை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏன் யூகேஜி குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து லீவ் விட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் அது என்ன அப்படிங்கிறது தெரில. கேட்டால் பப்ளிக் எக்ஸாம் இருந்தது, அதனால் வந்து அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருந்தோம் வேனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த குழந்தை இறங்கி சும்மா அங்கே பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்திருக்கு ஒரு 50 மீட்டரில். அங்கே போயிட்டு திருப்பி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக ஒரு கார், சரிங்களா, வந்து அந்த குழந்தைய இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோடைய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே போய் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த குழந்தை இறந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த குழந்தையுடைய பேகை மட்டும் ஸ்கூல் வேனில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வேனில் வந்து குழந்தையோட குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லலை ஒழுங்காக. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து பள்ளி நிர்வாகத்துலன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று இரவு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் சாலை மறியல், சரிங்களா. இன்றைக்கி காலையும் வந்து மறியல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா, அந்த குடியார ஒருத்தன் வண்டி ஓட்டு வந்தாங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகியோடைய நண்பன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நிர்வாகி எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தென்காசிக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் காருக்குள்ளே இருந்தது என்ன அப்படிங்கிறது தெரில. இரவோடு இரவாக சிசிடிவி எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ டெலிட் பண்ணியிருந்தா கூட என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ காவல்துறையினர் இதற்கு கரெக்டாக விசாரணை நடத்த வேண்டும். எங்களுக்கு பள்ளி நிர்வாகம் மேலே சந்தேகம் இருக்குது, இந்த குழந்தை என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பள்ளி நிர்வாகி அந்த பள்ளியோடைய ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓனரே வந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணு, எங்கள் சிசிடிவி பார்க்கணும், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க எதுவும் சொல்லலைன்னொடனே அந்த அரெஸ்ட் பண்ண பிறகு, அரெஸ்ட் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா உடனே பண்ணல, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க பேரண்ட்ஸ்லாம், என்னடா அது அப்படின்ற மாதிரி. இப்போ நமக்கே ஒரு டவுட் வருது, இல்லை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இந்த சிசிடிவி காட்டுங்களானா காட்டலையே, அந்த சிசிடிவி அகற்றப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையில் கொண்டு வந்துட்டு அந்த சின்ன குழந்தைக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா. இது ஏதோ ஒருத்தனை ஃப்ரேம் பண்ணி அவனை உள்ளே அனுப்பியிருக்க மாதிரி எனக்கு தோணுது, சரியா. ஓனரே வந்து பண்ணிட்டானா அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் அந்த நண்பன் வந்து அசால்ட்டாக உள்ளே வருவான்றாங்க. எப்படிங்க ஒரு பள்ளி நிர்வாகம்னா, இப்போ நானே என் பையனை உள்ளே போய் நான் எடுக்கணும் அப்படின்னா, என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு போகணும்னா உள்ளே விட மாட்டாங்க, வெளியே தான் வந்து வண்டி நிப்பாட்டி உள்ளே போகணும் நான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எவனோ ஒருத்தன் உள்ளே வந்து எப்படி விட்ருக்கீங்க, அப்போ என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? சிசிடிவி கேமராவும் இருக்கும் கண்டிப்பாக, அதில் எதுவும் வந்து தென்படலையா, என்ன ஆச்சு அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அவங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து. ஸோ 2 நாளாக தொடர்ந்து, அதாவது அந்த பெண் நேற்று இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வரைக்குமே போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பள்ளி நிர்வாகம் இதற்கு வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும். என்ன அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருங்க, சரிங்களா. இது வந்து பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்து அந்த குழந்தை இருந்தால் கூட ஒரு மனசு ஆறுதல் இருந்துடும்.
சரி ஓகே ஏதோ வெளியே போகிறப்ப ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட தேத்திருக்கலாம். அது கூட ரொம்ப கொடுமை தான், பண்ணியிருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து உள்ளே வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி நாங்கள் 60,000 50,000 ஃபீஸ் கட்டி குழந்தைய வந்து சாவறதுக்காக வந்து அனுப்புகிறானுங்க பேரண்ட்ஸ். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனை பேருக்கு இது தோணுச்சுன்னு சொல்கிறேன். மனதை உலுக்கிய சம்பவம் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த தாமரை செல்வி, ஸ்வேதா, ஆதி அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த ஆதின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு அவன் ஸ்வேதா அப்படின்ற மனைவி. ஓகே, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸ்வேதா வந்து இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவனுடைய சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் தான் வந்து இந்த பொண்ணுடைய கணவன். நாங்கள் இப்போ சமீபமாக வந்து அவங்க அம்மா வீட்டு கோச்சிக்கு போயிட்டாங்க. அதுலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அவங்க வந்து திருப்பி பதில் அளிக்கலை. எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதற்கான ஆதாரத்தை நான் வந்து கொடுக்க முடியும். ஸ்வேதாவை வந்து நான் சொல்ல முடியும். பட் நான் வந்து பொண்டாட்டின்றனால இன்னமும் வந்து அவளை நான் காப்பாற்றுறேன். பட் நான் கேஸ் போட்டு ஃபைனலாக வந்து உள்ளே போகும்பொழுது நான் அதை பற்றி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன் தரப்புலேருந்து பேசுகிறான். பட் ஸ்வேதா சைட்லேருந்து வந்துட்டிங்கன்னா அது யாருனே தெரியாது அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஸ்வேதா சொல்கிறது உருட்டு. ஏன்னா அவன் வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அவங்களே வந்து போட்டிருக்காங்க. பட் அவங்களோட இதில் நீக்கிட்டாங்க. பட் இவன் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டிருக்கான். ஸோ அதை பார்க்கும்பொழுது நம்ம வந்து செக் பண்ணும்பொழுது ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா மேபி விஜய் டிவியில் அது ஒரு மாமா டிவி அப்படின்றதுனால மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவியில் இருக்கிறவங்க அப்படின்னா உள்ளே போனாலே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புகழ் கிடைக்கும் பொழுது நடிகைகள் எல்லாருமே ஒரு ஃபேம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்களை வந்து விட்டுருவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இன்னும் வந்து பெரிய ஆள் ஆகலை. அனிதா சம்பத்தை வைத்து ரவீனா வச்சு சும்மா வந்து அங்கங்கே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி போட்டுட்ருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. படம் எடுக்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க வந்து ஒரு நேம் கிடச்சிச்சு அப்படின்றதுனால இவனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கோவா, மும்பை, மைசூர்னு சொல்லி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தாமரை சொல்லி நினச்சிருந்தோம். பட் தாமரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு இப்போ அவங்க ஒரு 3 சவரன் நகையை நான் கொடுத்துட்டேன், அவன்கிட்ட ஏதோ ஒரு உதவின்னு கேட்டான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுறேன்ற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாமரை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இவன் பதிலடி கொடுக்குற வரைக்கும் தாமரைக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் போடுவாங்க, ஆனால் நம்பாதீங்க, உண்மை தன்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் வந்து சொல்கிறாங்க தாமரை செல்வி இந்த மாதிரி நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேனே, அப்போ வர வேண்டியதானடா விசாரணைக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நியாயமாக கேட்குறாங்க. ஸோ தாமரைக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தெரியல. எவனோ ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவன் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சுற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பின்னாடி குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதனால் தாமரை செல்வி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வெறும்னா சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அது உண்மை இருக்கும் பட்சத்தில் அவன் தண்டிக்கப்படுவானா இல்லை என்ன பண்ணட்டும். இதை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் தாமரை செல்விக்கு கண்டிப்பாக கர்மா தான். ஏன்னா இந்த பாரதி கமர்தன் இஷ்யூவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய பாரதி கமர்தன் தான் தப்பு பண்ணியிருக்கானுங்க இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லி காமம் களியாட்டம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. தாமரையும் அதில் வந்து ஒரு உடந்தை தான் இந்த இஷ்யூவில். இவங்களும் பிக் பாஸில் இருந்துட்டு வந்தவங்க தான். இவங்களும் வந்து உள்ளே போயிட்டு அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவங்க போட்டாங்கல்ல, இப்போ வந்து கர்மா அவங்களை அடிக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏதோ ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வாய்ப்பும் இல்லை, பட வாய்ப்பும் இல்லை போல தெரியுது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுதான் சொல்கிறேன், கர்மா வந்து நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரிவர்ட் அடிக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இது அடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் காரில் ஒரு ட்ராமா நடந்துச்சு, ஐயோ வாழ்க்கையே போச்சுன்னு இருந்தாங்க. இப்போ அவங்க ஜாலியாக பாரதி கமருதன் காரில் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு கம் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸில் வட்டிக்கு வாங்குறவங்க அப்படின்ற கொடுக்குறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வட்டி வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ ஸ்பீடு வட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போது ஒரு அப்பா ஒரு பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சே கொண்டிருக்காங்க. மகளையும் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. மகளும் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க. எப்படிப்பட்ட அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த பெரும் வட்டி கொடுக்குறவங்கள கவர்மெண்ட் தடை பண்ணணும்ல, அதை பண்ண மாட்டாங்க. இவங்களும் வந்து வாங்கக்கூடாது. இவங்களும் குடும்ப சூழ்நிலை வாங்கிடுறாங்க. என்ன பண்ணுறது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்